எனது மனைவி இறந்து விட்டார். மூத்த மனைவி இறந்த போது இரண்டாம் கற்பம் என்ற ஒரு பெண்ணை இரண்டாம் தாரம் கட்டி வச்சுக்கிறேன். அந்த கற்பகத்தை இறந்த போது இரு செல்வ கண்ணை இவங்க காத்து இரு வில்லன் வெளிநாட்டு வந்து வெள்ளாண்டு வராங்களா? எனது மனைவியை பார்த்து சரி சீக்கிரம் பாதம் பணிதேனி ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி கற்பகத்தை வாழ்த்துங்க அத்தான். என் அருமை செல்வம் கற்பகமே அத்தான் என்ற ஒரு எழுத்தாகி நான் என்ற ஈர் எழுத்து கலந்து அப்படியா பூ மாலை என்ற 3 எழுத்தாகி கருத்தென்ற 4 எழுத்து கலந்து திருமணம் என்ற 5 எழுத்தால் முதல் 2 6 எழுத்தால் சங்கமாகி குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாம் இணைந்து இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் தேய் தகப்ப 9 எழுத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு காலம் வாடியனும் நீ 10 எழுத்தால் வாழ்த்துகிறேன். அப்படியே ஆகட்டும் அத்தான். அப்பா அப்பா என்ன பண்ணுவோம் என்னடா டேய் என்னடா செப்புனி தானேங்க. என்னடா இரண்டாம் தாரம் செப்புனி தான். இரண்டாம் தாரம் இருந்தாலும் நீ கணவர் அப்படிலாம் கிடையாது. புது வேன் வாங்குற டயர் வைக்கணும் உன்ன டயர் மாட்டல. அது மாதிரி செப்புனி என்னடா நீ செப்புனி தான். உன்னை கேட்டாங்க வேலை போல தள்ளி விட்டுக்கறாங்க. பாவி உன்னை கேட்டாங்களா அது பெல்ல பார் ஜேசி பெல் மாதிரி வேணா மனைவி பல்லடைக்கு பல்லடைக்கு நல்ல வேலை நீ எதுவும் பண்ண காணோம். அதான் உதவி தப்பு சிச்சு உனக்கு இதெல்லாம் நான் உதவி நீ எதற்காக தெரியுமா? எதற்காகங்க அவர் இருவில்லை வெளிநாடு சென்றவளவா? ஆமா அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா அவர் வரவேற்பதற்காக எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ணணும். நீ நான் தான் செய்யணும். என்னதுடா வரவேற்ப வேகமா பேசணும். நீ காட்டனா நான் செய்வேன். அட பாவி என்னதுடா வேலை செய்யடானா செய்வேன். தூக்குடானா தூக்குவேன். வெயிடானா வைப்பேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா குப்பை கோடி சொன்னங்க. என்ன தவறெல்லாம் பேசுற அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிள்ளை வந்து சொன்னார்கள் போகல வாங்க சார் எல்லாரும் மேடமெல்லாம் போங்க. அண்டங்கள் நடுங்க பிண்டங்கள் கிடக்கிற அட்டமகாவசத்தி கெட்டிட பிரசத்தி எடுப்பேன் பொதுவா முடிப்பேன் நானல்ல என் உயிர் அல்ல சூரியபரி நாட்டை ஆண்டு வரும் சூரியவர்மன் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குட்டினான் 7 கடலுக்கு அப்பால் அன்னை கருமாறிய வணங்கி பல வரங்களை பெற்றுவிட்டேன். இப்போது என் அவைக்காவலனை வரை சொன்னேன், இன்னும் வரவில்லையே. எங்க நாட்டு தளபதி ராஜா நாங்கன்னு ஒருத்தர் இருந்தா அவங்க அக்கால போய் அவன் சும்மா இருக்க மாட்டான். பொறிதான் நிறைய போகணும் அவங்க அக்கால போய் பொம்மலை பார்த்தா கற்ப வச்சிருவான். கோவில பார்த்தா கொல்லாச்சிடுவான். கூரை ஓட்ட பார்த்தா எரிச்சிடுவான். உங்க அக்கால போய் பொறிக்கதான் நிறைய பண்ணியிருந்தான். உக்கால ஜனங்களா பார்த்தாங்க. உம்மால நல்லா குமுறி நல்லா கருப்புலி செம்புலி குத்தி கைது மாலை ஆதி அமைச்சாங்க. உக்கால போய் எங்க போனான்னு தெரியல. மறுபடியும் பார்த்தா என்ன வாடான்னு சொல்லி வர சொல்லிக்கிறான். இங்க தான் கொய்யாண்ட எங்க இருக்கிற வாடான்னு ஆளை காண தேடிங்கிற. டேய் ராஜநாகா எங்கடா பேன டே பெய்யா எங்கடா இருக்கிற? டேய் யாரா நீ புடுபுடுக்காரனா இருக்கிறா? தெரியவில்லை யாருன்னு தெரியல. ஆளை பார்த்தா புடுபுடுக்காரனா இருக்கிறா. என்னடா கோய் தள்ள மாட்டேங்கிறா? பல மரங்களை பட்ட யார் நீயா? அட மகால அடடா டேய் மாடு லாடு கட்டறோனா? அட மா பொங்கல் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. லாட கட்டமா ஆமா அத வச்சுங்கறேனா? மாடு லாடு கட்டற டிங்கு 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 போடு போய் போயிலே. நீ எங்க இருந்து வர? ஊர்ல இருந்தா. என்னை பார்த்து லாடம் கட்ட பண்ற? உன்னை பார்த்து அது போல தான் ஆகுது. இதை நன்றாக பார். ஓ ஓ இது வராது. பொங்க நாள்ல கடைக்கு யாரும் வரல பழகுது. அதனால தான் சேவிங் பண்ண இங்கே வந்துக்கிறான் அவன். குட்டு குட்டு டிங்கு 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 ஆட்டு.
நான் அந்த வேலை செய்யணும். ஏய் உன்னை பார்த்தா ஆள் போல தானா இருக்குது. நன்றாக என்னை உற்றுப்பார். எப்படி பார்த்தாலும் முடுமுடு காசு மாட்டாங்க. உன் தலையை பார்த்தா பணங்கோட்டை சாப்பிடணும் மாரி. எவனோ சப்பி இசிட்டு படுவாய் பலி. உனக்கு தெரியவில்லை இந்த யாரா நீ? நான் சொல்கிறேன் கேள். சூரியபுரிய நாடு. ஆமா சூரியவர்மன் எங்க மன்னரு படை தளபதி ராஜாவாக ஒருத்தவங்க கால் வாயிருந்தா அது நான் தான். நீயா என்னடா போய் பிடிக்கிற? எப்படா மாறினா? டேய், ஓ அந்த தட்டை பையன் சோம்பாரி கிழட்டு பையன். ஆமா மன்னரு ஏழை மக்கள் பேச்சை கேட்டு ஆ. கரும்புள்ளி சொம்புள்ளி குட்டி டேய் சும்மா இருந்தாதான்டா கை கால் வச்சுக்கினே டேய். போற பெண்கள்லாம் இச்சு அடிக்க சோதனை செய்வாங்க. எவரும் செய்யாத தம்னு இருப்பா உங்க கால் வை தம்னு இருக்க வந்துட்டாங்க. டேய் எவரும் செய்யாத தவறை என்னடா செஞ்சிட்டா? கோயில் போய் கொள்ளை அடி மனிதனாக நானே அடிச்சிருப்பான். அவங்க ஏதோ அடிச்சாங்க விட்டாங்க. டேய் பொம்பளை பார்த்தா கருப்பு வச்சு கோயில் கூரை ஓட பார்த்தா ஓட மாட்டான் எரிச்சிடாமா அவன் சட்டம் உள்ளலாம். இது ஒரு தவறா? ஆமா இது தவறா? சரி விடு அதெல்லாம் நமக்கு மனிதனாக பிறந்தால் ஆசை பாசங்கள் வருவது சகஜம். அது விட்றா என்ன எதிராக சொன்னா உன்னை எதற்காக வளர்த்தெடுத்து ஆ. 7 கடலுக்கு அப்பால் 7 கடல். அந்த கருமாரியை வணங்கி டேய் ஏண்டா லூசா நீ? என்னடா நம்ம நாட்டுல அங்க கோயிலுக்கு அங்க காளி கோயிலுக்கு பல ஆலயங்கள் இருக்கலாம். ஏன்டா 7 கடல் காணான்னு போனேன்? பல ஆலயங்கள் இருக்கலாம். ஓஹோ. சக்தி வாய்ந்தவன் 7 கடல் காணான்னு போனேன். கப்பல்ல தாண்டி போனேன். இல்ல. ஆ, எப்படி திரும்ப சென்று எப்படி போன? ஆகாய வானமாக அடப்பாயா பிரமோதேவி வானமாக ஆஞ்சநேயர் சென்று பல அவதாரங்களை எடுத்து குறையா மாட்டிக்கிறாமா அவன். சரியா அந்த கருமாரியை வணங்கினி ஆ. வரத்தை அளித்து விட்டார். வரமா ஆ. என்னடா என்ன ஒரு வரமா? வார்த்தாயா மந்திர சக்தியா என்னடா குச்சி ஒரு வச்சுக்கிறா? மரபை படித்தார். டேய் இந்த குச்சி பார்த்தா பையிலுக்கு ஒரு குச்சி மாதிரியா இருக்குது. ஏய், ஏய், அவசகனம் என்ன? மந்திரக்கோள் இப்போது உன்னை ஊமையா கேட்டா. யார் என்ன? ஆ. அம்மா காதுரா வாயில என்னன்னா வரும்னு எனக்கே தெரியாது. அதான் வேணா சரி இதை வாங்கிட்டியா? ஆ. இதை வாங்கிட்டு என்ன கூப்பிட்டா? இது எதற்காக வர சொன்னது? ஏன்? சூரியபுரி நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஓ ஓ ஓ. என்னிடம் ஆ. இந்த குகைக்குள் வந்து உரைக்க வேண்டும். ஓ அந்த நாட்டை பழி வாங்க போற. ஆ. அது என்ன வர சொன்னேன்? அதற்கு ஏன்டா உறுதுணை வேண்டும். நாசமாகற நீ உதவாங்கடான்னு எனக்கு கூப்பிட்ட. ஏய் அப்பா என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. செய்துத்தானாக வேண்டும் எனக்காக. இப்பமே நான் சொல்றேன் ஒரு ஆளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்த கொம்புன்னா கூட 2 பேர் தேவை. அதனால கூட ஒரு ஆளு தான் நான் செய்யறேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆளை விட்டு நான் கிளம்புறேன். டேய், என்ன? இரு ஆ ஒரு சரி இரு அந்த அம்மா கிட்ட கொம்பு வாங்கிட்டேன். ஆ. மந்திர கோலுன்ற ஆ. யாரா வச்சு யாரா ஒருத்தர் படி. இப்போது ஆ உன்னுடைய ஆசைக்கு ஆ நீ கேட்டால் போல் ஆ உனக்கு உறுதுணையாக ஆ ஒரு பெண்ணை என் சக்தியால் பெண்ணு படைக்கிறேன். படைக்க போறியா? டேய் பெண்ணு படைக்கத்தான் படைக்கிறேன். நல்லா கொஞ்சம் லம்பா படிடா. அப்படியா? கொஞ்சம் சுருக்கமா படிச்சு போறேன். எண்ணம் போல் ஆகட்டும். பரவாயில்லை. இப்போது மாறி வாங்கடா. ஆகட்டும். ஒரு 2 கிலோ முதல் வரமாக ஆ. அவளையே அளிக்கிறேன். அது ஓம் சக்தி.